சாட்டர்டே அதுவுமா, ஒரு வீக்கெண்ட் அதுவுமா, சும்மா விஆர் மால் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்ற ஒரு கேப்பில ஏகப்பட்ட நியூஸ் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா, அவன் இவன அட்டாக் பண்ணிட்டான், இவன் அவன அட்டாக் பண்ணிட்டான்னு ஒரு நார்மல் நியூஸ் தான் அப்படின்னு நெனச்சா, ஏன்னா யூசுவலி இந்த அட்டாக்னாலே யுஎஸ், இஸ்ரேலு, ஈரானு இவங்களுக்குள்ள தான் சண்டை போட்டுட்ருப்பாங்க. பட் இந்த வாட்டி எனக்கு வந்த நியூஸ் எல்லாமே என் வாட்ஸ்அப் குரூப்பில, இந்த ஃபார்வர்ட்லாம் இல்ல. என் வாட்ஸ்அப் குரூப்பில என் ஃப்ரெண்ட்ஸு, அபுதாபில இருக்க ஃப்ரெண்ட்ஸு, துபாயில இருக்க ஃப்ரெண்ட்ஸு, குவைத்தில இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க மெசேஜ் பண்றாங்க. மச்சான் நான் என் வீட்லேருந்து இது பார்த்தாலே எனக்கு தெரியுது. இந்த பஹ்ரைன்ல இருந்த ஃப்ரெண்ட்லாம் சொல்றான். என் வீட்லேருந்து அப்படியே பார்த்தாலே ஆப்போசிட்லயே இந்த மிசைல் பிளாஸ்ட் ஆனது தெரியுது. என்னோட ஃப்ரெண்டு குவைத்தில இருக்கிற ஃபேமிலி அவங்க சொல்றாங்க. இந்த யுஎஸ் கேம்ப்ல அட்டாக் ஆனது எங்க வீடே அதிர்ந்துச்சுன்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்த நியூஸ் எல்லாமே ஒரு ஃபார்வர்ட் நியூஸ். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட க்ளோஸ்டு சர்க்கிள் கிட்டேருந்து இப்படி ஒரு நியூஸ் வருது. ஸோ டெஃபினட்டா இதோட இம்பாக்ட் பெருசா தான் இருக்க போகுது. பட் இது ஓவராலா மார்க்கெட்ல என்ன ஆக போகுது? இல்லன்னா அங்க இருக்கிற வொர்க் பண்றவங்களுக்கு இந்த சிட்யூவேஷன் எஸ்கலேட் ஆகுமா? இல்ல உண்மையாலே இந்த வேர்ல்டு வார்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் நடக்குமா? அப்படின்ற பத்தின ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி, ஒரு டீட்டெயில்டு வீடியோ அஸ் ஃபார் அஸ் நமக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன வச்சு தான் ஒரு ஷார்ட் வீடியோ. இதில நீ ஃபுல்லா பார்த்து முடிக்கும்போதே, இப்போ கரண்ட் சிட்யூவேஷன் என்ன? நீங்க பேனிக் ரொம்ப பேனிக்ல இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்றது புரியும். ஃபர்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணது யுஎஸ் தான். யுஎஸும், இஸ்ரேலும் சேர்ந்துக்கிட்டு டெஹ்ரான் மேல மிசைல்ஸ் அட்டாக் இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங்கா பண்ணாங்க. இது ஒரு டீட்டெயில்டு மிலிட்டரி ஆப்பரேஷன்ஸ். இதுவரைக்கும் நார்மலா இருந்த ஒரு பேண்ட்வித்த விட இந்த வாட்டி பண்ணது ரொம்பவே அட்டாக் அதிகம். ஓவரால் டேமேஜும் ஈரானுக்கு அதிகம். பட் டோட்டலா அவுட் ஆஃப் த சிலபஸ் மாரி வந்தது என்னன்னா, ஈரான் ரிட்டாலியேட் பண்ணுது. ஈரான் ரிட்டாலியேட் பண்ணது டைரக்ட்டா இஸ்ரேல பண்ணாம, நடுவுல இருக்கிற மத்த கண்ட்ரீஸையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, யுஎஸோட ஏர் பேஸ், மிலிட்டரி பேஸ் எந்தெந்த இடத்துலலாம் நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல இருக்கோ, அந்த எல்லா கண்ட்ரீஸும் நாங்க அட்டாக் பண்ண போறோம்னு ட்வீட் பண்ணிட்டு தான் அட்டாக்கே பண்ணாங்க. நான் முன்னாடியே சொன்னது என்னன்னா, ஈவன் துபாய் கூட நாங்க விட்டு வைக்க போறதில்ல. யுஏஇ கூட விட்டு வைக்க போறதில்லன்னு சொல்லிட்டு தான் பஹ்ரைன்ல அட்டாக் பண்ணாங்க. குவைத்தில அட்டாக் பண்ணாங்க. ஈவன் கத்தார்ல அட்டாக் பண்ணாங்க. இந்த மாதிரி மிலிட்டரி பேஸஸ், யுஎஸ் மிலிட்டரி பேஸஸ் எங்கெல்லாம் இருக்கோ, அங்க எல்லாமே ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒன்ஸ் அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா, அங்க இருக்கிற மக்கள பொறுத்தவரைக்கும் என்ன தெரியும்? இவங்களுக்கும் வார் நடக்குதுன்னு கூட தெரியாது. சடனா நான் இருந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் ஆச்சுன்னா, ஆப்வியஸ்லி நான் பேனிக் தான் ஆவேன். இந்த ஊர விட்டு போணும்னு தான் நெனைப்பேன். ஸோ எல்லா மக்களுமே டுவர்ட்ஸ் போனது ஒரே இடம் எங்கன்னா ஏர்போர்ட். பட் சடனா எல்லா ஏர்போர்ட்டும் டியூ டூ சேஃப்டி மெஷர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏர் ஸ்பேஸே க்ளோஸ்டு. அதனால எந்த ஃப்ளைட்ஸும் இங்கேருந்து வெளிய போகாது. வெளிய இருக்க ஃப்ளைட்ஸும் இங்க வராதுன்னு போட்டாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு மதியானம் கிளம்புன ஒரு ஃப்ளைட் ஃப்ரம் திருச்சி டூ துபாய். அது வரைக்கும் போயிட்டு ஆல்மோஸ்ட் லேண்ட் ஆன டைம்ல அப்படியே திருப்பி திருச்சிக்கே வந்துருச்சு. ஸோ இந்த சிட்யூவேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணத விட பல மடங்கு எஸ்கலேட் ஆயிடுச்சு. மத்த ஸ்ட்ரைக்ஸை விட, மத்த அட்டாக்ஸை விட இந்த அட்டாக் ஏன் வந்து இவ்வளோ சென்சிட்டிவ் ஆகுதுன்னா, இன்னைக்கு நடந்த அந்த ஓவரால் அட்டாக்ல யுஎஸ், இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்ணதுல முக்கியமான 3 தலைவர்கள் காலி. ஒண்ணு வந்து அலி கக்மேனி இவரு அண்ட் இன்னொருத்தர் பிரசிடென்ட் பெசிஷ்கியான் அப்படின்ற ஒருத்தர். இன்னொரு ஆக்சுவலி மிலிட்டரி கமாண்டர் முகமது பக்போர்ன்ற ஒருத்தவங்க. இவங்க 3 பேரும் வந்து எப்படி இந்தியாவிலேயே ஒரு டாப் மோஸ்ட் லீடர்ஸ்னு ஒரு 3 பேரை சொன்னா யாரை சொல்வீங்களோ, அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பவர்ஃபுல் லீடர்ஸு. ஆல் 3 ஆஃப் தெம் வேர் கில்டு. ஸோ மிகப்பெரிய இவ்வளோ பெரிய ஒரு இழப்பு ஈரான் சைடில் நடந்ததுனால, ஈரான் இம்மீடியேட்டா யோசிக்கவே இல்லை. இம்மீடியேட்டா தே ஸ்டார்டட் ரிட்டாலியேட்டிங். ஸோ அவங்க ரிட்டாலியேட் பண்ணது டைரக்ட்டா இஸ்ரேலையோ, இல்லன்னா யுஎஸும், இஸ்ரேலும் எங்கேருந்து சேர்ந்து ஒரு அந்த மிசைல் பண்றாங்களோ, இல்ல லான்ச் பண்றாங்களோ, அங்க அட்டாக் பண்ணாம, எந்தெந்த இடத்துலலாம் மிலிட்டரி பேஸஸ் இருக்கோ, அது எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்பெசிஃபிக்கலி இன் யுஏஇ, கத்தார், பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா எல்லா இடத்துலயும் இப்போ ஈரானோட மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ணி அட்டாக் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஸோ இதனால ஒரு மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்ததுனால, இது பெரிய பேனிக் கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. இன்ஃபேக்ட் நான் வந்து இது அதிர்ஷ்டம்னு சொல்றதா, இல்ல லக்குன்னு சொல்றதா, என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நான் நாளைக்கு நைட்டு பஹ்ரைன் கிளம்பி ஆகணும். நாளன்னைக்கு பஹ்ரைன் நாளைக்கு காலையில ஃப்ளைட்டு. அங்கேருந்து டர்க்கி போறது. ஒரு 10 நாள் பிளானா இருந்தது. ஸோ அஸ் யூசுவல் நார்மலா நான் போற சோலோ ட்ரிப் மாரி தானே சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இந்த நியூஸ் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்திருந்ததுன்னா, யோசிச்சு பாருங்க. நான் ஏதோ ஒரு கண்ட்ரில ஸ்டக் ஆயிருப்பேன். வார் சிட்யூவேஷனு கண்டிப்பா நெட்வொர்க் ஆயிருக்காது. கம்யூனிகேஷன்ஸ் கட் ஆயிருக்கும். நான் எங்க என்ன பண்றேன்னு யாருக்கும் அங்க தெரிஞ்சிருக்காது. இங்க இருக்கவங்களுக்கு இன்னும் கஷ்டம். அட்லீஸ்ட் வந்து நானாவது சும்மா இல்லாம டூர் போய் சூனியம் வச்சுக்கிட்டேன். பட் நெறைய பேர் எவ்வளோ பேர் வொர்க் பண்றாங்க. இப்போ துபாயில இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல குவைத்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், கல்ஃப்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும். ஸோ இவ்வளோ ஒரு பேனிக் சிட்யூவேஷன் கிரியேட் பண்ணும்போது, நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளோட லவ்ட் ஒன்ஸ் அங்க வொர்க் பண்ணும்போது, நமக்கு இன்னும் ஒரு பெரிய பேனிக் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஓவரால் சிட்யூவேஷனோட டென்ஷன் இன்னும் அதிகமாகறதுக்கான காரணம், நம்மளோட சொந்தக்காரங்களோ, இல்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ யாருமே ஈரான்லயோ, இஸ்ரேல்லயோ வேலை செய்றது ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. ஸ்டூடண்ட்ஸ் மேபி போயிருப்பாங்க. ஒரு ஃபியூ பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் தான் இருப்பாங்க. பட் மேக்ஸிமம் பீப்பிள் எங்க லொகேட் ஆயிருக்காங்கன்னா, இந்த யுஏஇல.
துபாய், அபுதாபி இல்லைனா சவுதி அரேபியா, குவைத்து, கத்தார் இந்த மாதிரி ரீஜன்ஸில் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. பட் அவங்களே ஃபோன் பண்ணி பேனிக் ஆகிற அளவுக்கு சிச்சுவேஷன் வரும்போது தான் இது உண்மையாலே வந்து ரொம்ப பெரிய விஷயமா மாறக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலே இப்போ தான் வருது. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு பேனிக் சிச்சுவேஷன் வரும்போது நிறைய பேர் அந்த ஊரை விட்டு போகணும் இல்லை அந்த கண்ட்ரி விட்டு போகணும்னு நினைப்பாங்க. பட் டோட்டலி ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ் ஆனதுனால யாருமே எங்கேயுமே போக முடியாதுன்ற சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ இன்னொரு ஃபர்தர் விஷயம் என்னென்னா அக்ராஸ் த வேர்ல்டு மோஸ்ட் ஆஃப் த ஏர்லைன்ஸ் டுவர்ட்ஸ் கல்ஃபுல் அந்த ரீஜன் போகிறதோ டூ அண்ட் ஃப்ரோ டோட்டலி கேன்சல். அண்ட் இப்போது ஸோ ஃபார் அந்த சின்ன சின்ன அட்டாக்லாம் நடந்தது இல்லையா, மெயினாக இது வரைக்கும் சவுதியில் இன்னும் கை வைக்கல. சவுதியில் வச்சாங்களா வைக்கலையான்ற நியூஸும் இது வரைக்கும் இன்னும் வரல. சவுதி தான் வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் தி கல்ஃபே. அங்கே தான் மோஸ்ட்லி ஆயில் ப்ரொடக்ஷன் நடக்குது. அங்கே தான் ஒரு பெரிய ட்ரேட்ஸ் நடக்குது. அந்த சவுதியில் இருக்கிற அரம்கோ கம்பெனியை வச்சு தான் ஒரு குளோபல் சப்ளையே இருக்குது. அங்கே ஏதாவது அட்டாக் ஆச்சுன்னா அது ஒரு பெரிய டிசப்ஷன் க்ரியேட் ஆகும். ஒன்ஸ் அவங்களும் உள்ள அட்டாக் ஆகிடுச்சுன்னா இப்போ அவங்க எல்லாமே சேர்ந்து அதுக்கப்புறம் பதிலுக்கு ஈரான் அட்டாக் பண்ணுறதோ இல்லை என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்ற சிச்சுவேஷன் தெரியல. பட் அஸ்லாங்கஸ் அவங்க சவுதியில் கை வைக்காத வரைக்கும் இது இந்த கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற இந்த மிசைல் சின்ன சின்ன சண்டையிலேயே போயிடலாம். மேபி ஒரு 1 வீக்கில் இது முடிஞ்சிடலாம். பட் சவுதி அட்டாக் ஆகும்போது இது ஒரு பெரிய ஒரு குளோபல் நியூஸ் ஆகும். பெரிய ட்ரேட் எஃபெக்ட் ஆகும். இங்கேருந்து அங்கே போகிற கண்டெய்னர்ஸ் எதுவும் போகாது. ஆயில் எதுவும் சப்ளை ஆகலைன்னா இது ஒரு பெரிய நியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நியூஸ் வந்து அடுத்த செகண்டே இது கிரிப்டோ மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட் 24% ரன் ஆகுதுனால ஆல்மோஸ்ட் பிட்காயின், ETH, ரிப்பிள்னு மோஸ்ட் ஆஃப் த டாப் காயின்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் டவுனு. அண்ட் அதை தவிர மற்ற ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே மோர் தென் 10% டவுன். ஸோ இது வந்து கண்டிப்பாக மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 100% ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் அஃபெக்ட் ஆக தான் போகுது. அது US மார்க்கெட்ஸும் சரி இல்லை இந்தியன் மார்க்கெட்ஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கேப் டவுன் நடக்க தான் போகுது. பட் அந்த கேப் டவுன் எந்த அளவுக்குன்னு தெரியாது நமக்கான இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி. பட் இப்போ இருக்கிற பேனிக் சிச்சுவேஷன் நாளைக்கும் கண்டினியூ ஆச்சுன்னா அந்த கேப் டவுன் இம்மன்ஸாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் நம்ம மைண்டில் வச்சுக்கிறது என்னென்னா இப்போ வரைக்கும் நம்ம ஃபேக்ட்ஸ் தான் பார்த்துருக்குறோம். அந்த ஃபேக்ட்ஸ் என்னென்னா யூஎஸும் இஸ்ரேலும் வந்து ஈரான் அட்டாக் பண்ணிட்டாங்க. பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணிட்டான், நடுவில் இருக்கிற கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணிட்டான். இதுக்கப்புறமா இதுக்குள்ளே மொத்தமாக ஒரு டென்ஷனாக ஓடிட்டுருக்கு. பட் இது வந்து வேர்ல்டு வார் ஆகுமா, உலக போர் 3 வருமா, மற்ற கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து ஜாயின் பண்ணி இது பண்ண போகிறாங்க அது பண்ண போகிறாங்கன்றது எல்லாமே வந்து ஒரு மீடியா ஹைப். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் US, இஸ்ரேலு, ஈரான் இப்படின்றது வந்து நம்ம ரெகுலராக சின்ன வயசுலேருந்தே கேட்டுட்ருக்க ஒரு நியூஸ். இஸ்ரேலு, பாலஸ்தீன் இப்படின்றதுலாம். ஸோ அதை நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக இக்னோர் பண்ணிட்டோம். பட் ஃபஸ்ட் டைம் வந்து துபாய் தான் சேஃபஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டுன்னு சொன்னாங்க. இப்போ துபாயிலே பாம்பு போட்டாங்களா, அபுதாபியில் அட்டாக் பண்ணிட்டாங்களா, கத்தாரில் மிசைல் விட்டாங்களான்ற நியூஸ்லாம் வரும்போது தான் பேனிக் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ பேனிக் கிரியேட் ஆகும்போது என்னென்னா ஆக்சுவலாக நடக்கிற ஃபேக்டை விட எக்ஸார்பிட்டண்ட்டாக நிறைய விஷயங்கள் மீடியா மேபி போர்ட்ரே பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ஒதுக்கி வச்சு தான் ஆகணும். ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வேர்ல்டு வார் ஆகணுன்றதுலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து ஹியூஜ் டிஸ்ரப்ஷன், வெரி வெரி ஹியூஜ் டிஸ்ரப்ஷன். ஸோ அந்த அளவுக்கு போகுமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு போகிறதுக்கான சான்ஸ் இப்போ ரொம்ப கம்மி. பட் அந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆகாமல் இருக்கிறது ட்ரம்ப் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஆப்வியஸ்லி இஸ் த ஒன் ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை க்ரியேட் பண்ணுறது அவர் தான். அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை கம்மி பண்ணுறதும் அவர் தான். ஸோ அடுத்த ஒரு 1 வீக் இருக்கு இல்லையா, இந்த அடுத்த 1 வீக் அவங்க எடுக்கிற டிசிஷனோ இல்லை அவங்க போடுற ஆர்டர்ஸோ வச்சு தான் ஓவரால் குளோபல் மார்க்கெட்ஸே ரியாக்ட் ஆக போகுது. ஸோ 100% ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் சம்மடி தான் வாங்க போகுது. பட் கண்டிப்பாக திருப்பி கோல்டு இது வரைக்கும் அப்படியே பறந்துட்டு இருந்துச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தது இல்லையா, ஆல்ரெடி அன்சர்டனிட்டி பயங்கரம். இப்போ இந்த வார் வேறு வந்துருச்சு, சொல்லவே வேணாம். திருப்பி கோல்டு இன்னும் பறக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் கிரிப்டோ மார்க்கெட்ஸ் ஆல்ரெடி பேர் மார்க்கெட்டில் இருக்குது, அது இன்னும் டவுனாக தான் ஆக போகுது. ஸோ ஓவராலாக அஸ் அ போர்ட்ஃபோலியோவாக இது ஒரு ஷார்ட் டேர்ம் டவுன் ட்ரெண்டாக இருந்தால் கூட லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இதை வச்சு பெருசாக எதுவும் கவலைப்பட போகிறதில்ல. பட் இதோட வால்டிலிட்டி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ விக்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும், ஆப்ஷன் ப்ரைஸஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஜென்ரலாக ஒருத்தவங்க ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்ண போகிறாங்கன்னா இந்த நெக்ஸ்ட் 1 வீக் வந்து ஒரு ஹியூஜ் வால்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். அது வந்து எதர் ஒன் சைடு ட்ரெண்டாக போகுதா இல்லைனா நம்ம மேலேயும் கீழேயும் பயங்கர வால்டிலிட்டியாக போகுதான்றது தெரியாது. ஏன்னா மண்டே பெருசாக கேப் டவுன் ஆகுதுன்னு நினச்சி நம்ம டவுன் ட்ரெண்டுன்னு போய் இறங்கிட்டோம்னா டியூஸ்டே திருப்பி வேறு ஏதாவது ட்ரம்ப் நான் வாரம் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா திருப்பி கேப் அப் ஆகும். ஸோ கேப் டவுனும் கேப் அப்பும் மாற்றி 2 நாள் இல்லை 3 நாள் ஆச்சுன்னா ஒரு கிளியர் கட் டைரக்ஷன் எடுத்து ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் ஐயா செம்ம ட்ரெண்ட் வந்துருச்சுன்னு நினச்சி நம்ம வாங்கிட்டு அதை ஓவர் நைட் ஹோல்டு பண்ணோன்னா ஓவர் நைட்டில் ட்ரம்ப்போட நியூஸ் என்ன வேணாலும் வந்து நம்மளோட பொசிஷன் எப்படி வேணாலும் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அட்லீஸ்ட் அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த ஓவர் நைட் பொசிஷனை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு கம்மி பண்ணணும். இன்ட்ராடே பொசிஷன்ஸோடு க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ வர நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம். ஸோ நம்மளோட இம்பாக்டோ நம்மளோட அடி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னா இன்ட்ராடேவோட க்ளோஸ் பண்ணிவிட்டு பொசிஷன்ஸ் திருப்பி நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வார் வந்து வேர்ல்டு வார் 3 ஆகுமா, பெரிய உலக போர் ஆகுமான்னு தெரியல. பட் ஆனால்
அதுக்கான வேர்ல்டு வார் 3னா பெரிய ஒரு இம்பாக்ட் இல்லையா? வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஒரு பெரிய இம்பாக்ட் வேர்ல்டு வார் 3 மாரி. பட் இது ஏன் வந்து இவ்வளோ பேர் பேசுறாங்கன்னா, அதுக்கு நீங்க அதோட ஓவரால் ஜியோகிராஃபிய புரிஞ்சுக்கணும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதுதான் ஈரான். ஸோ இங்க ஈரான் இருக்கு. இங்க ஈராக் இருக்கு. ஸோ ஈரானுக்கும், ஈராக்குக்கும் தான் சண்டை. கூட ஈராக்கும், யுஎஸும் சேர்ந்து தான் இந்த ஈரானையும் அட்டாக் பண்றாங்க. டெஹ்ரான்லாம் இப்ப அங்க தான் அட்டாக் நடக்குது. ஈரானோட கண்ட்ரோல்ல தான் இந்த இடம் இருக்கு. விச் இஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம். ஸோ இந்த இடம் வழியாக தான் கப்பல் போக்குவரத்து எல்லாம் நடக்கும். பட் இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் மற்ற யுஏஇ எல்லாமே இருக்குது. யுனைடெட் அரப் நேஷனோ, அபுதாபி, துபாய், கத்தார், பஹ்ரைனு அண்ட் தென் சவுதி அரேபியா. ஸோ இது எல்லாமே இந்த குவைத் முதல் கொண்டு இந்த கடல் வழியாக தான் ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. ஸோ இது வழியாக தான் வந்து மற்ற எல்லா ஊருக்கும் அக்ராஸ் த வேர்ல்டு இது வழியாக போகுது. அண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஈரானோட மற்ற கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. பட் ஈரான் கிட்ட இருக்கிறது இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவை இன்கேஸ் இவங்க பிளாக் பண்ணிட்டாங்கன்னா, இந்த இடத்துல நடக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் அஃபெக்ட் ஆயிரும். அந்த இடத்துல நடக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் அஃபெக்ட் ஆச்சுன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கல்ஃப்லேருந்து ஆயில் போடுறது ரொம்பவே கஷ்டம். ஒன்ஸ் அது ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய குளோபல் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும், ஈரான் சைடோட அஃபிஷியல் நியூஸ்லேருந்து கம்ப்ளீட்டாகவே வந்து இது இன்னும் எஸ்கலேட் பண்ணுற மாதிரி தான் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யூஎஸோட ஏர்பேஸ் அஃபெக்ட் ஆனது, கத்தாரில் அட்டாக் ஆனதை போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரான் லான்ச்சஸ் நியூ மிசைல் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் இஸ்ரேல். துபாயோட டாலஸ்ட் டவர் பூர்ஜ் கலிஃபாவே எவாக்குவேட் ஆகிருக்கு. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நியூஸ் இது வரைக்கும் வந்ததே இல்லை. துபாய் சேஃபு, துபாயிலோட மிலிட்ரி வேறு லெவல் இப்படின்னு சொல்லி துபாயில் இருக்கிற டாலஸ்ட்டு பில்டிங் பூர்ஜ் கலிஃபாவே எவாக்குவேட் பண்ணுற அளவுக்கு வராங்கன்னா அங்கே சிச்சுவேஷன் உண்மையாலே பயங்கர எஸ்கலேட் ஆகுது. இன்னொரு மிகப்பெரிய 2 ட்ரிகர் இருக்குது. 100% ஐ ஹோப் இட் டசன்ட் ஹேப்பன். பட் இன்கேஸ் அது இந்த 2 ட்ரிகர்னா, ஒன்று ஈரானோட நியூக்ளியர் வெப்பனை இறக்கி விடுறது. அவனுங்க ஏதாவது அதை இறக்கி விட்டு அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயம் பெருசாச்சுன்னா இப்போ இருக்கிற பேனிக் சிச்சுவேஷனை விட 10-20 மடங்கு பயங்கரமாக ஆகும். அண்ட் 2வது யூஎஸை டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா, சரி வேறு ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரி, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஈரானோட வேறு ஏதாவது ஒரு ட்ரூப்ஸை வச்சு இப்போ இருக்கிற யூஎஸ் கண்ட்ரிலே டைரெக்டாக ஏதாவது ஒரு அட்டாக் நடந்துருச்சுன்னா இது வந்து எஸ்கலேட் வேறு லெவலில் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் இப்போ ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது இன்னும் குளோபல் ஸ்பெசிஃபிக் ஆயிரும். அப்போ தான் வந்து நமக்கு உண்மையாலே பயப்படணும். 1973 கல்ஃப் அந்த பீரியட் வாருக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் 53 வருஷத்துக்கு அப்புறமா நிறைய அட்டாக்ஸ் நடந்திருக்கு. நிறைய மிலிட்ரி இன்வேஷன்ஸ்லாம் நடந்திருக்கு இல்லையா? இதுதான் பிக்கெஸ்ட் இன்வேஷன்ஸ்னு எல்லா நியூஸ் போர்ட்டல்லையும் வந்துருச்சு. ஸோ 53 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு கல்ஃபில் இந்த அளவுக்கு ஒரு பேனிக் ஸ்டேட் கிரியேட் ஆனதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது கம்மிங் வீக்ஸில். ஸோ டெஃபினட்டாக வி ஹேவ் டு ப்ளே சேஃப் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் 2வது நீங்கள் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வெயிட் ஃபார் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம். உங்கள்கிட்ட கேஷ் இருக்குன்னா மண்டே கேப் டவுன் ஆனவனே வாங்காமல் வெயிட் ஃபார் சம் டைம். ஏன்னா அந்த ஓவரால் அன்சர்டனிட்டிஸ் ஸ்டெபிலைஸ் ஆகணும். ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறமா தான் இந்த டவுன் ட்ரெண்ட் இன்னும் ஃபர்தர் டவுன் ட்ரெண்டாக போகுமா இல்லைன்றது தெரியும். மண்டேவே நீங்கள் எல்லா கேபிட்டலையும் போகணுன்னு அவசியம் இல்லை. மேபி 1/10 இல்லை 1/3 ஆஃப் த கேபிட்டல் போட்டுட்டு இன்னும் ஃபர்தராக டவுன் சைட் ஆச்சுன்னா ரிமைனிங் கேபிட்டல் போடலாம். இல்லைனா இந்த ஓவரால் அன்சர்டனிட்டி செட்டில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது பெஸ்ட்டு. அண்ட் செகண்ட் திங்கு, நீங்கள் ஷார்ட் டேர்மாக ஏதாவது ஒரு பொசிஷன் வச்சுருக்கீங்க, எம்டிஎஃப் வச்சு ஏதாவது பொசிஷன் வச்சுருக்கீங்க, ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி லெவரேஜ் பொசிஷன் வச்சுருக்கீங்கன்னா லாஸில் இருந்தீங்கன்னா வாட் எவர் லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே வர்றது தான் பெட்டர். ஏன்னா இந்த வால்டிலிட்டி பயங்கரமாக இருக்க போது நியூஸ் ஃபேக்டர்னால எனி கைண்ட் ஆஃப் நீங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணாலுமே நியூஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக வால்டிலிட்டி பயங்கரமாகவும் பொசிஷன்ஸ் எப்படி வேணாலும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதிக ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணுறதை அடுத்த ஒரு வாரத்துக்கு தயவு செய்து கம்மி பண்ணிடுங்க. ஸோ ஓவராலாக இது வேர்ல்டு வார் 2 ஒரு 3 நோக்கி போகுதான்னா 99.99% அதை நோக்கி போகல. பட் நம்ம இது வரைக்கும் பார்த்த நார்மல் வாரை விட இது வந்து ஒரு ரீஜனல் ஸ்பெசிஃபிக் வாராக மாறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 53 வருஷம் இது வரைக்கும் கல்ஃபில் இல்லாத அளவுக்கு இப்போ ஒரு பேனிக் சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது அந்த ஒரு ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். பட் இன்னும் நம்ம ஒன்றும் பயப்படணும்னா கல்ஃப் தான் வந்து முக்கியமான ஒரு ஆயில் ட்ரேட் பார்ட்னரே அக்ராஸ் த வேர்ல்டு. ஸோ அது அஃபெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக குளோபல் ஈகோசிஸ்டமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம பார்த்து பயப்படணுமே தவிர வேர்ல்டு வார் 3 வந்துடும், இந்தியா அஃபெக்ட் ஆகும், மற்ற கண்ட்ரியெல்லாம் வரும், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ்னு இந்த பழைய உலக போர் போகிற அந்த மாதிரிலாம் ஆக போகிறதில்ல. பட் ஓவராலாக ட்ரேட் சினரியோ கண்டிப்பாக பாதிக்கப்பட தான் போகுது. இது வந்து ஓவரால் கல்ஃப் ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக சென்சிட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குது, ஏது நடக்குது, இந்த நியூஸ் டெவலப் ஆக தான் தெரியும். ஸோ ஃபார் இப்போ இருக்கிற இந்த நியூஸை வச்சு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கன்வே பண்ண முடியுமோ நான் கன்வே பண்ணுறேன்னு நினச்சேன். ஸோ முக்கியமாக உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி பண்ணி நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு ட்ரேட் பண்ணால் மச் பெட்டர்.